ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யஸ்ரீஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி டொமேட்டோ கிச்சடி. டெய்லி சட்னி சாம்பார் செஞ்சு போர் அடித்தவங்க இந்த டொமேட்டோ கிச்சடி ட்ரை பண்ணி பாருங்கள். டொமேட்டோ கிச்சடி செய்கிறதுக்கு 5லேருந்து 6 நாட்டு தக்காளி தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பெங்களூர் தக்காளி கூட சேர்த்துக்கலாம். இந்த ரெசிப்பியில் நான் தக்காளியை குக் பண்ணி தான் ஆட் பண்ண போகிறேன். அதனால் தக்காளியை ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். கடாயில் ரஃப்பாக சாப் பண்ண 5லேருந்து 6 தக்காளியை ஆட் பண்ணியிருக்கேன். 2லேருந்து 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான தண்ணி ஆட் பண்ணி தக்காளி நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு குக் பண்ணணும். குக் ஆனதுக்கப்புறம் அதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி உளுந்தம் பருப்பு அது லைட் ப்ரௌன் ஆகும்போது கொஞ்சம் கடுகு அது நல்லா வெடித்ததும் அது கூட வெங்காயம், பச்சை மிளகாய், ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். இந்த கிச்சடிக்கு தேவையான உப்பை இப்போ சேர்த்து வதக்கிடுங்க. இப்போ அரைச்சி வச்ச அந்த தக்காளி பேஸ்ட் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விட்டு அதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இட்லி, தோசை, சப்பாத்தியோட சர்வ் பண்ணலாம். தக்காளி கிச்சடி ரெடி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிரிஞ்சால் கிச்சடி. அதுக்கான குயிக் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுறேன். இந்த டிஷ் ஒயிட் பிரிஞ்சாலில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஒயிட் பிரிஞ்சாலை வாஷ் பண்ணி அதை நல்லா ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு அது கூட 2 க்ரீன் சில்லி ஆட் பண்ணி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதை மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் கடுகு, உளுந்தம் பருப்பு தாளிச்சிட்டு அது கூட வெங்காயமும் ஆட் பண்ணி தேவையான உப்பும் ஆட் பண்ணி அது கூட கொஞ்சம் புளித்தண்ணி சேர்த்துட்டு, புளித்தண்ணி ஏன் சேர்க்குறோன்னா கத்திரிக்காயோட காரல் தெரியாமல் இருக்க. இப்போ கத்திரிக்காய் அரைச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி கொதிக்க விட்டு இறக்குனா கத்திரிக்காய் கிச்சடி ரெடி. இந்த டிஷ்ஷை கத்திரிக்காயில் மட்டும் இல்லை, சொரக்காயில் பண்ணலாம், பூசணிக்காயில் பண்ணலாம், சவுச்சவில் பண்ணலாம், பீர்க்கங்காயிலையும் பண்ணலாம். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி வெஜிடபிள்ஸை சொல்லுவாங்க. அதான் உங்களுக்கு பிக்சரோடு சொல்லியிருக்கேன். நித்யஸ்ரீஸ் வேர்ல்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் டேப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.